அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். கிரகங்கள் தன்னுடைய சுய வீட்டிற்கு, தன்னுடைய உச்ச வீட்டிற்கு, தன்னுடைய நீச்ச வீட்டிற்கு, தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டிற்கு 6-8 மறைந்து விட்டால் என்ன நடக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியத்தை சொல்லிக்கிட்டு வர்றோம். 4 விதமான கருத்துக்களை ஒரே விதத்தில் பேச முடியாது. 4 விதமான கருத்துக்களை ஒரே இடத்தில் பேச முடியாது. பேசணும்னா குழம்பிடும். இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் என்னன்னா, உச்சமான ஒரு கிரகம் வீட்டிற்கு எப்படி உச்சம் அப்படின்னா, மேசத்துல சூரியன் உச்சம், ரிஷபத்துல சந்திரன் உச்சம், அதற்கு அடுத்து கடகத்துல குரு உச்சம், அதற்கு அடுத்து என்ன சொன்னா புதனுக்கு கன்னி வீடு உச்சம், சுக்கிரனுக்கு துலாம் வீடு உச்சம், அதற்கு அடுத்து என்ன சொல்லலாம்னா சனிக்கு துலாத்துல என்ன சொல்லலாம்னா சனி உச்சத்தை பத்தி தான் பேசிட்டு வரோம். அதற்கு அடுத்து என்ன சொன்னா சுக்கிரனுக்கு எங்க உச்சம்? மீனத்துல உச்சம். இந்த உச்ச கிரகங்கள் தான் நின்ற இடத்திற்கு, உச்சகிரகங்கள் உச்சமாகின்ற இடத்திற்கு 6-8-12 போய் அந்த கிரகங்கள் மறைந்திருந்தால் என்ன பலன் அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தை தான் இப்ப நான் பேச போறேன். தன்னுடைய உச்ச வீட்டிற்கு 6-8 ஒரு கிரகம் மறைந்து விட்டால் அவர் ஒரு குழப்பவாதி. அவர் ஒரு குழப்பவாதியாத்தான் இருப்பார். குழம்பி போயிடுவார். அப்ப குழம்பி போயிடுவார் அப்படின்னு சொல்லி வரும்போது முதல்ல சூரியன் எங்க உச்சம்? மேசத்துல உச்சம். அவருக்கு 6ஆம் வீடு எது? கன்னி. 8ஆம் வீடு எது? விருச்சிகம். அப்ப இவர்கள் அந்த உச்ச வீட்டுக்கு 6-8 மறைந்து விட்டால் ஒரு குழப்பமான மனோநிலையில் இருப்பார்கள். குழப்பமான மனோநிலைக்கு வந்துருவாங்க. அப்ப இவர்கள் எடுக்கின்ற முடிவு என்ன சொல்றாங்கன்னா, குழப்பவாதி அவசரப்பட்டு முடிவெடுத்துருவான். குழப்பவாதி அவசரப்பட்டு முடிவெடுத்துருவான். அவசரப்பட்டு முடிவு எடுத்தாச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா என்ன நடக்கும்? அதை பின்னாடி ரேட்டிவேஷன் பண்ணிட்டு இருப்பான். அப்ப ஒரு ஜாதகத்தில் உச்சமாகின்ற இடத்திற்கு 6-8 அந்த கிரகம் போயிருந்தால் அவர்கள் பயங்கரமான குழப்பமானவர். இப்ப ஒரு கார்த்திகை மாசம் பிறந்தவனை போய் எடுத்துக்கிடுங்க. அவன் தலைமை ஏற்பதற்கு, தலைமை பண்புக்கு தகுதி இல்லாதவன். ஏன்னா சூரியன் அங்க உச்சம். கார்த்திகை மாசம் பிறந்தவனுக்கு சூரியனுக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால அவன் என்ன சொன்னா தலைமை பதவிக்கு சரியாக வரமாட்டான். அடுத்த சப்ஸ்டியூட்டா இருந்துக்கிற வேண்டியதான். லீடராக வர முடியாது என்பதுதான் சரித்திர உண்மை. அதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அப்ப அப்படி ஒரு தலைமை கிடைத்து விட்டது என்று சொன்னாலும், ஒரு தலைமை கிடைச்சிருச்சு அப்படின்னாலும் அந்த தலைமையில இவன் குழப்பவாதி, இவனை குழப்பி விட்டுறாங்க.
குழப்பி விட்டு என்ன செய்யறேன், எப்பயுமே தலைமை பதவியை வந்து ஓக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் எல்லா மனிதனுமே இருப்பான். எல்லா மனிதனுமே தலைமை பதவியில இருக்கிற ஒருத்தனை ஓக்க வேண்டும் என்றுதான் இருப்பான். அடுத்த பதவிக்கு நாம் எப்படி வருவது என்று சொல்லக்கூடிய எண்ணம் தான் இருக்குமே தவிர அவன் வந்துருவான். அதனால நீங்க கார்த்திகை மாசம் பிறந்தவங்களை பாருங்க, புரட்டாசி மாசம் பிறந்தவர்களை பாருங்க, சூரியன் பாதகத்தன்மையோடு தான் இருப்பான், ஒரு குழப்பவாதியாகத்தான். ஒரு குழந்தையே வந்து என்ன சொல்றேன்னா வந்து புரட்டாசி மாசம் பிறந்துருச்சுன்னு வைங்க, கார்த்திகை மாசம் பிறந்துருச்சுன்னு வைங்க, சூரியன் அந்த இடத்துல தான் இருப்பான். அந்த குழந்தையுடைய தகப்பன் முடிவெடுப்பதில் ஒரு குழப்பவாதியாக இருப்பான். இதை நான் கண்ணார பார்த்திருக்கேன். ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கு. என்ன 100, 50, 150 அப்படிங்கிறத மெதுவா கூட்டி ஒவ்வொன்னா கூட்டி 150ன்னு சொல்வதற்கு 4 நாள் ஆகும். முடியாது. காரகத்துவம் வந்து தகப்பனைத்தானே குறிக்கிறது அப்படிங்கிறது ஆகி போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா, அடுத்த கிரக உச்சம் என்பது எங்க, சந்திரன் உச்சமாகிற இடம் வந்து ரிஷபம். அப்ப ரிஷபத்திற்கு 6 எது, ரிஷபத்திற்கு 6 தனுசு, ரிஷபத்துக்கு 8 எது, கும்பம். அப்ப அந்த சந்திரனுக்கு 6, 8 வந்து சந்திரன் இருப்பது பயங்கரமான குழப்பத்தை கொடுப்போம். ஒரு விஷயத்த சொல்றேன், ஒரு நபர்கிட்ட இந்த வேலைக்கு வாங்க, வேலையும் பார்த்துடுங்க, ஒரு கார் வாங்கி கொடுத்துருவோம், அதையும் ஓட்டிக்கிடுங்க, சம்பளமும் கொடுத்துருவோம், கார் வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டான டியூவை நீங்க அடிச்சு கட்டுங்க. அப்படி கண்டு காணாததுக்கு நானும் போட்டுறேன். தனுசு ராசிக்காரன் என்ன செய்யறான்னா, அந்த சந்திரன் வந்து என்ன சொன்னான்னா, அவனுக்கு எந்த வீடு, ரிஷபத்திற்கு 8வது வீடா, அது நான் யோசனை பண்ணணும் அப்படிங்கிறான். எவனாவது என்ன சொன்னா சம்பளமும் கொடுப்பானா, ஒரு வேலைக்கும் சம்பளம் கொடுப்பானா, ஒரு காரும் வாங்கி கொடுத்துருவானா. அந்த கார் வாங்கி கொடுத்த பிறகு என்ன சொன்னா, அவர் என்ன செய்வாரா வந்து என்ன சொல்லலாம்னா, ஓட்டி வந்து நல்லா இருந்துக்கோ அப்படின்னு சொன்னோம்னா, நான் வந்து யோசனை பண்ணி கொள்கிறேன் அப்படிங்கிற குழப்பத்தை தான் அவன் உருவாக்குவானே தவிர வேற எந்ததையும் முடிவு பண்ண முடியாது. இது உண்மையான கருத்துக்கள், பிராக்டிக்கல் கருத்துக்கள். சந்திரனுக்கு ரிஷபத்திற்கு 6, 8 வந்து சந்திரன் போய் மறைந்தவர்கள் எல்லாம் உண்மையாகவே குழப்பவாதிகள். சில நேரங்களில் குழம்பித்தான் இருப்பாங்க. அதுல மாற்றமெல்லாம் நம்ம பண்ண முடியாது. அப்ப அதற்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்ப அந்த 6, 8 என்பது ஒரு வந்து என்ன சொல்லலாம்னா வேடு தான். அதற்கடுத்து குரு உச்சமாகிறது கடகம். குருவுக்கு 6ல் குரு இருந்தாருன்னா, குருவுக்கு 6ல் குரு இருப்பது நல்லதா? குரு உச்சமாகின்ற இடத்திற்கு 6ல் குரு, தனுசு வீடு அவர் வீடே வரும், தனுசு வீடு அவர் வீடே வரும், கும்பம் அவர் வீடு 8வது வீடா வரும். அப்ப பயங்கரமான போராட்டத்தை போராடி பயங்கரமான ஒரு குழப்பத்துலதான் அவங்க வந்து வாழ்க்கையை வந்து செப்பனிட முடியும். இது யாருமே வந்து பொதுவாக இந்த மாதிரி லக்னத்துக்கு 6, 8, 12 தான் நம்ம வந்து அதிகமாக பார்ப்போம். ஜோதிடத்திற்கு அப்பாற்பட்டு வந்து சில பேர் வந்து என்ன சொன்னா, என்னதான் நல்லா இருக்கிறதுக்கு வழி சொன்னாலும் ஏன் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணித்தானே ஆகணும். அந்த ரிசர்ச் பண்ணும்போது கிடைத்த வந்து ஒரு அற்புதமான முன்னோர் சொன்ன விஷயங்கள். இதற்கு நாம அதிகாரம் செலுத்துவதற்கு வாய்ப்பு கிடையாது. இறைவன் தான் அதை வந்து நமக்கு அறிவுபூர்வமாக முன்னோர்கள் சொல்லி வைத்தவர்களுக்கு தான் இந்த எல்லா நல்லதுமே போகணுமே தவிர நமக்கு அல்ல. நமக்கு தெரிஞ்சது நம்ம வியூவர்ஸுக்கு வந்து நம்ம சொல்றோம். அப்ப குரு உச்சமாகின்ற இடத்துக்கு 6, 8
குரு இருக்கக்கூடாது. இருந்தால் என்னன்னா வந்து பயங்கரமான குழப்பவாதி. இவர்கள் பெரிய பதவிகளுக்கெல்லாம் வந்து என்ன சொல்றான்னா வந்து தகுதியற்றவர்கள். இவர்களை வச்சு என்ன செய்வான்னா பிறகு சம்பாதிச்சுட்டு இருப்பான். அவர் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இவர் டைரக்டா போய் வந்து அந்த குழப்பம் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா, ஏன் லஞ்சம் வாங்குறது வந்து ஒரு ரெக்கார்டு ஆகி போச்சு. ரெக்கார்டு இல்லைனாலும் சட்டமாகி போச்சு. இவருக்கு பியூனா இருக்கிறவன் என்ன செஞ்சிட்டு இருப்பான்னு தெரியுமா? ஐயா நேரடியெல்லாம் பேச மாட்டாரு அப்படிமா. ஐயா நேரடியா பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டானே, ஐயாவுக்கு ஒரு பகுதி போகும், இவன் ஒரு பகுதி எடுத்துக்கிடுவான். ஐயா குழப்பவாதியா இருக்கிறதுனால ஐயா இதெல்லாம் ஒன்றும் வராதியா அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்பயே வந்து என்ன சொன்னானே, இதை ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் விளக்கமாக சொல்றது அப்படின்னா, நீங்கள் அப்படி உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் இருந்தால் நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமான விதி. இத அப்ப குருவுக்கு 6ல குரு. அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா வந்து சனிக்கு 6ல் சனி உச்சமாகின்ற இடத்திற்கு 6ல் சனி. கண்டிப்பாக வந்து என்ன சொல்ற, ரொம்ப தைரியமா பேசுவானுங்க, ரொம்ப தைரியமா பேசுவாங்க, ரொம்ப தைரியமா இருப்பாங்க. ஏன்னா சனி உச்சமானவன் வந்து ரொம்ப வலிமையானவன் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லு. சனி உச்சமாகிறது வலிமையானதுதான். ஆனால் அவர் உச்சமாகி வந்து என்ன சொன்னான்னா, அவர் தன்னுடைய அந்த உச்சமான வீட்டுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து 1, 3, 5, 7, 9, 11 இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன சொன்னா 6, 8ல மறைஞ்சிட்டாருன்னா தோல்வி உறுதி. தோல்வி உறுதி. பயங்கரமான குழப்பத்திற்கு ஆளாகி சக்சஸ் பண்ண முடியாமல் தோல்வியை அடைந்து விடுவார்கள். ஒருத்தருடைய ஜாதகத்தில் ரிஷப லக்கணத்திற்கு 11ல் சனி, 11ல் சனி. அப்ப துலாத்துக்கு 6ல் சனி. 6ல் சனி அப்படிங்கும்போது 11ஆம் இடம் என்பது வெற்றி பெறக்கூடிய இடம். வெற்றி பெறக்கூடிய இடத்துல போய் வந்து சனி உட்காந்துட்டான். சனிக்கு 6ல் சனி, உச்சமான இடத்திற்கு 6ல் சனி. அப்ப கரெக்டா வந்து என்ன சொல்றான்னா, ஒரு பர்பஸ்ல வந்து சனி வந்து ஏற்கனவே ராசு சனி வந்து மீனத்துல தான். அப்ப அவர் ரவுண்டு சுத்தி வரும்போது எதுல இருக்காரு? கும்பத்துல இருக்காரு. அப்ப சொல்றேன் வந்து எனக்கு சனி பயிற்சி ஆகிற உனக்கு தோல்வி உறுதி அப்படின்னு. சனி பயிற்சி ஆகட்டும், 6/3க்கு பிறகு வந்து நீ தோக்கையா இல்லையான்னு பாப்போம் அப்படின்னு வந்தாரு. 6/3ல வந்து ஒரு 4-5 நாள் தான் ஆச்சு, அடிச்சு தூக்கிருச்சு. என்ன செஞ்சிருச்சு? அவர் ஒரு காரியத்தில் வந்து பயங்கரமான வந்து வெறியோட இருந்தார். அப்ப சனி வந்து என்ன சொன்னா, காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துக்குரியவர். அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து 9, 10 லக்கணத்திற்கு 9, 10 அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னா, அவர் சனி இருக்கிற இடத்திற்கு சனி போகும்போது அது அந்த லக்கணத்திற்கு 6ஆம் இடத்துல உச்சமாகிறார் சனி. அதற்கு வந்து என்ன சொன்ன 6ஆம் இடத்திற்கு போகும்போது அப்படியே கோட்டை தரைமட்டமாகிவிட்டது. என்ன கோட்டை? காதல் கோட்டை. அவ்வளவுதான். அதற்கு மேல வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. 12ஆம் பாவம், காலபுருஷனுடைய 12ஆம் பாவத்தில் போய் அந்த சனி வந்து என்ன சொன்னா மறைந்திருக்கின்ற காரணத்தினால் 12ஆம் பாவம் என்பது அயனசயன போகம். அயனசயன போகம் சார்ந்த விஷயத்தில் எடுத்த தவறான முடிவு தோல்வியில போய் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் ரொம்ப மைண்டூட்டா வந்து நீங்க எல்லாரும் சிந்தனை பண்ணணும். சிந்தனை பண்ணீங்கன்னா நீங்க வந்து என்ன சொன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகிடுவீங்க. அதற்கடுத்து செவ்வாய் உச்சம். செவ்வாய் மகரத்துல உச்சம் இல்லையா? அப்ப செவ்வாய்க்கு 6ஆம் இடம் எது? செவ்வாய்க்கு 6ஆம் இடம் வந்து என்ன சொன்னா கரெக்டா எங்க? மகரத்திற்கு மிதுனம் 6ஆம் இடமா வந்துடும். அப்ப உச்சமாகின்ற இடத்திற்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து விட்டால் அவருடைய லக்கணத்திற்கு செவ்வாய் எத்தனாம் இடத்துல இருக்காரோ அந்த இடம் என்ன இடமோ அது சார்ந்த விஷயத்தில் வந்து
அவர் எடுக்கின்ற முடிவு தப்பாயிரும், குழப்பமாயிரும். அதனால தோத்து போயிடுவார். அதற்கடுத்து சுக்கிரன் எங்க மீனத்துல உச்சமாறார். உச்சமாகி வந்து எங்க அவருக்கு 6ஆம் இடம் எது? உச்சமாகிற இடத்திற்கு 6ஆம் இடம் என்பது சிம்மம். அதனாலதான் சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கிறவன் ரொம்ப கவனமாக வாழ்க்கையை வந்து நல்லா ஓட்ட தெரியணும். சிம்மத்தில் சுக்கிரன் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாம் சிம்மத்துல வந்து சுக்கிரன் இருக்கான், சிம்மத்தில் இருக்கான் வந்து சிம்ம வாகினின்னு எல்லாம் சொல்லிட முடியாது. கல்யாண வாழ்க்கையை கெடுத்து போடும். அப்ப எடுக்கிற முடிவு சரியாக இருக்கணும். எடுக்கிற முடிவு சரியா இல்லைன்னா என்ன செய்யும்? ஓச்சு எடுத்து விட்டுரும். சரியா? அதற்கடுத்து 8ஆம் இடம். அது உச்சத்துக்கு 8ஆம் இடம் எது? துலாம். தன்னுடைய சொந்த வீட்டுக்கே வந்து உச்சமாகிற வீட்டுக்கு வந்து அங்கிருந்து நீங்க எண்ணி பாருங்க. 8ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருந்தால் உச்சமாகிற வீட்டுக்கு 8ஆம் இடத்துல வந்து என்ன சொல்லலாம்னா வந்து துலாத்துல வந்து சுக்கிரன் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் காதல், கத்திரிக்காய் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தயவு செய்து உங்களுக்கு ஆகாது. முடிவெடுத்து வந்து என்ன சொன்னா ஓடி போகவும் முடியாது. ஓடுனாலும் வந்து அங்கே நிம்மதியாக இருக்க முடியாது. அப்ப சிம்மத்தில் சுக்கிரன் இருந்தாலும் துலாத்தில் சுக்கிரன் இருந்தாலும் ஆபத்தானது. கல்யாண வாழ்க்கை ஆபத்தானது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? மைண்டூட்டா சிந்தனை பண்ணணும். இதெல்லாம் ஜோதிடத்தில் மறைக்கப்பட்ட விதி இல்லை. தோண்டி எடுக்கணும். தோண்டி எடுக்க எத்தனை நாளைக்கு ஒரே வீடியோ வந்து திரும்ப சட்னி அரைச்ச மாதிரி அரைக்க முடியாது. அப்ப வித்தியாசமாக 2 வீடியோ கொடுத்தாலும், ஒரு நாளைக்கு 2 வீடியோ கொடுத்தாலும் என்ன நிறைய பேசிடுச்சு. 4200 வீடியோ பேசின மாதிரி இன்னும் என்ன ஜோதிடத்துல பேசுவதற்கு இருக்கிறது? சும்மா ஏதாவது உருட்டு கதை போட்டோம்னா கதையாகாது. இது கணக்கு கதை. உச்சமான சுக்கிரன், மீனத்து சுக்கிரனுக்கு சிம்மத்தில் சுக்கிரன் இருந்தாலும் துலாத்தில் சுக்கிரன் இருந்தாலும் கல்யாண வாழ்க்கை பாதிக்கப்படும். அவங்க எடுக்கிற முடிவு அந்த இதில் வந்து தவறாக போய்விடும். ஏன்னா 6, 8 என்பது போராட்டம், மனக்குழப்பம். இதான இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை மீறித்தான் இந்த சுயசாரம், அதுக்கடுத்து உச்சம், நீசம், மூளை தெரியணும். இதுக்கெல்லாம் மறையாம இருக்கிறது எந்தெந்த கிரகங்கள் பார்த்து அந்த கிரகங்கள் தான் உங்களுக்கு நல்லது செய்யும். இந்த கிரகங்கள் உங்களை எதையோ ஒரு காலத்தில் ஒரு இடத்தில் வச்சு செஞ்சிடும். அதனால எல்லாரும் கவனமாக இருந்து ஒண்ணுமே அதுக்குண்டான நம்ம வந்து என்னமும் பண்ண முடியுமானா பரிகாரம் என்பது அந்த கிரகத்திற்குண்டான தானியங்களை தானம் பண்ணுங்க. பக்தியோடு தானம் பண்ணுங்க. வாழ்க்கையில வந்து எந்த நேரத்திலும் இடர்பாடுகளை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு தானம் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளாக ஓரளவு நமக்கு வந்து என்ன சொன்னா ஒரு 90% சால்வேஷனுக்கு வழி கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி, உச்சமான கிரகத்திற்கு 6, 8 அந்த உச்சமான கிரகம் இருந்தால் ஏற்படக்கூடிய பயன் என்பது குழப்பவாதி என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதிராகும் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.